சிவார்ப்பணம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்க்குறது நம்ம குலதெய்வத்தில் இருக்கிற அரசு வேம்பு பார்க்குறீங்க. பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு. நம்ம இந்த அரசு வேம்பு கடியில் இருக்கிற விநாயகருக்கு தான் பூஜை பண்ணுறது. அரசு வேம்பு பாருங்கள், அரசு வேம்பு அப்படியே ராஜகோபுரம், குலதெய்வத்தோட ராஜகோபுரம், அப்படியே சூரிய பகவான் பாருங்கள். அப்படியே நம்ம கோயிலோட குதிரை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கோயிலில் வந்து குதிரையும் இருக்குது பாருங்கள். குதிரை, கோயில் குதிரை. நம்ம ரெகுலராக பாருங்கள், நாகர் வந்து நம்ம இங்கே தான் அரசு மரத்துக்கடியில் தான் இருக்கிறாங்க. இந்த பிரம்மாண்டமான ராகு கேது நம்ம நாகராஜா. நம்ம ரெகுலராக பௌர்ணமி பூஜை பண்ணுறது வந்து ராகு காலத்தில், வெள்ளிக்கிழமைனா ராகு காலத்தில் நம்ம காளியம்மன் கோயிலில் பண்ணுவோம். பௌர்ணமினா நம்ம இங்கே வந்துடுவோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. கோயில் ராஜகோபுரம் பாருங்கள். அப்படியே நம்ம சாமி பாருங்கள், நம்ம ஆணவரம்மன் அப்படியே போனோம்னா ஆணவரம்மன் இருப்பாங்க. நம்ம பாருங்கள் நாகர், நம்ம நாகர் எவ்வளோ அழகாக அரசு மரத்துக்குள்ளே இருக்கிறாங்க பாருங்கள். அரச கிளையெல்லாம் எப்படி கீழே தொங்கி சாமிக்கிட்ட ராகர் பாருங்க. நம்ம நாகராஜா ராகு பகவான். அப்படியே சூரியன் பாருங்க அப்படியே ஜொலிக்கிறாரு. இந்த அரசு மரத்து அரசு வேம்புக்கு கீழே தான் நாகர் வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்கு. எப்படி இருக்காங்க பாருங்க. நம்ம விநாயகருக்கு வந்து பாருங்க நிழல் பாருங்க எப்படி. எப்பவுமே விநாயகர் அரசு வேம்பு விநாயகர்னா ஒரு சிறப்பு. என்னைக்குமே பவர்ஃபுல் அதிகம் அந்த விநாயகருக்கு. ஆதி காலத்தில் இப்போ தான் கோயில் மேலெல்லாம் சாமிக்கு மேலே சீலிங் போட்டுறாங்க. ஆனால் அப்போல்லாம் இயற்கை பிரபஞ்சத்து கூட தான் ஒன்றி இருக்கும். கோயிலுனாவே அப்படி தான் இருக்கும். நம்ம வெக்காளியம்மன் எப்படி ஊற வேண்டான்னு சொன்னாங்களோ அதுபோல் நம்ம பாருங்கள் அரசு வேம்பு கழியில் நம்ம விநாயக பெருமான் பாருங்கள் எப்படி இருக்கிறாரு. எனக்கு இந்த அரசு வேம்பு மரம் பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டம். நம்ம அப்படியே கோயிலையே சுற்றிக்கிட்டு வரோம். கோயிலுனா விநாயகரையும் ராகு கேது நம்ம வில்வம் நம்ம அரசு மரத்தையும் வேப்ப மரத்தையும் சுற்றிட்டு வரோம் பாருங்கள். அப்படி கோபுரம் ராஜகோபுரம் தெரியுது பாருங்கள். முன்னோர்களுக்கு வந்துட்டு இங்கே இருக்கிற அந்த எறும்புக்கு எல்லாம் உணவு போட்டிருக்காங்க. நாமளும் போட்டுருவோம், ரெகுலராக ஃபாலோ பண்ணுவோம். பாருங்கள் எப்படி பிரம்மாண்டமாக இருக்காங்க பாருங்க. பக்கத்துலேயே வந்துட்டாங்க பாருங்க. இது வந்து ஆணவரம்மன் கோயிலில் வந்து குதிரை வளர்த்துறாங்க. நம்ம ராகு கேது நம்ம நாகராஜா பூஜை பாருங்க. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நாம் பௌர்ணமிக்கு நம்ம விநாயகரையும் நாகருக்கும் பூஜை பண்ணுற வழிபாடு வீடியோ நிறைய பார்த்துருப்பீங்க. ஆனால் அந்த அரசு வேம்பு மரத்தை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. நீங்கள் என்றைக்குமே இன்றைக்கி ஒரு கருத்து என்ன சொல்கிறேன்னா, நம்ம முன்னோர்கள் ஆதி காலத்திலேருந்து எப்பவுமே அரச மரத்தடி விநாயகர் தான் கும்பிட்ருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதனால் இந்த பிரபஞ்சத்தில் அரசு வேம்புவை நீங்கள் கீழே இருக்கிற விநாயகரை கும்பிட்டு வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு. அதுபோல் நீங்கள் அது மாதிரி வழிபாடு பண்ணி எல்லா வளமும் பெறுங்க. சிவார்ப்பணம் ஃப்ரெண்ட்ஸ்.